வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தங்கத்தின் விலை ஒரு வாரத்தில் 10% வீழ்ச்சி. சென்னையில் வெள்ளியன்று ஒரு சவரனுக்கு 592 ரூபாய் சரிவு. உத்தரகாண்டில் இறுதி கட்டத்தை எட்டியது மீட்பு பணி. ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த வீரர்களுக்கு ராணுவத்தின் இறுதி அணிவகுப்பு மரியாதை. திமுக முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்வழுதி, பாமக முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி, ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் ஐக்கியம். விரிவான செய்திகள். தங்கத்தின் விலை ஒரே வாரத்தில் 10% வீழ்ச்சியடைந்துள்ளது. வெள்ளியன்று சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 592 ரூபாய் குறைந்து 19,168 ரூபாய்க்கு விற்பனையானது. அமெரிக்காவில் பொருளாதாரம் மீட்சி பெற்று வருவதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் மீதான முதலீட்டை குறைக்க உள்ளதாக அந்நாடு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. தங்கத்தின் விலை கடந்த ஒரு வாரத்தில் 10% குறைந்துள்ளது. சென்னை சந்தையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரே நாளில் அதிரடியாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை 592 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,168 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 2,396 ரூபாயாக இருந்தது. வெள்ளி ஒரு கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 42 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,360 ரூபாயாக இருந்தது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இறுதிக்கட்ட மீட்பு பணிகள் உச்சக்கட்ட வேகத்தில் நடந்து வருவதால் சனிக்கிழமையுடன் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைவரையும் மீட்கும் வரையில் பணிகள் தொடரும் என்று ராணுவ தளபதி பிக்ரம் சிங் கூறினார். 2 வாரங்களுக்கு முன் உத்தரகாண்ட் மாநிலத்தை புரட்டி போட்ட பேய் மழை ருத்ரபிரயாக், சாமோலி, உத்தர்காசி மாவட்டங்களை துவம்சம் செய்தது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக நடந்து வந்த மீட்பு பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. பல்வேறு பகுதிகளில் சிக்கி தவித்த பெரும்பாலானவர்களை ராணுவத்தினர் மீட்டுவிட்டனர். இந்நிலையில் சாமோலி மாவட்டம் பத்ரிநாத் புண்ணிய ஸ்தலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் 1,500 யாத்ரிகர்கள் சிக்கிக் கொண்டு உதவிக்காக காத்திருக்கின்றனர். மழை காரணமாக கடந்த 4 நாட்களாக மந்த கதியில் நடந்த மீட்பு பணிகள் வெள்ளிக்கிழமையன்று சூடு பிடித்தது. காலையில் சூரியன் சுட்டெரிக்க 20க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் பத்ரிநாத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சிக்கியுள்ள பக்தர்களை மீட்பதற்காக வானத்தில் வட்டமிட்ட வண்ணம் இருந்தன. அநேகமாக சனிக்கிழமைக்குள் மீட்பு பணிகள் முழுவதுமாக நிறைவு பெற்றுவிடும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தது. வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த ராணுவ தலைமை தளபதி பிக்ரம் சிங் கடைசி நபர் மீட்கப்படும் வரையில் மீட்பு பணி தொடரும் என்றார். நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்த 1,05,000 பேரை ராணுவத்தினர் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் மீட்டுள்ளனர். மழை வெள்ளத்தில் சிக்கி இறந்த 850 பேரின் சடலங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் 3,000 பேரை காணவில்லை என்று அரசு தெரிவித்துள்ளதால் பலி எண்ணிக்கையும் அதற்கு சமமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. கேதார்நாத் புண்ணிய ஸ்தலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 600 பேர் பலியாயினர். உடல்கள் அழுகி தொற்று நோய்களை பரப்பி வருவதால் சடலங்களை மொத்தமாக எரியூட்டும் பணியும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அடையாளம் காணப்பட்ட 34 சடலங்களை இதுவரை தகனம் செய்துள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். உத்தரகாண்ட் மீட்பு பணியின் போது ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த 20 வீரர்களுக்கு இறுதி அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த MI-17 V5 ரக விமானப்படை ஹெலிகாப்டர் கடந்த செவ்வாயன்று மாலை விபத்துக்குள்ளானது. அதில் விமானி உள்ளிட்ட 20 வீரர்களும் இறந்தனர். இவர்களில் மதுரையைச் சேர்ந்த விமானி பிரவீன் உள்ளிட்ட 5 பேர் விமானப்படையைச் சேர்ந்த வீரர்கள், 6 பேர் இந்தோ திபெத் எல்லை போலீஸ் படையையும் 9 பேர் தேசிய பேரழிவு மீட்பு படையையும் சேர்ந்தவர்கள். பலியான 20 பேரின் உடல்களுக்கும் ராணுவத்தின் சார்பில் இறுதி அணிவகுப்பு மரியாதை செலுத்தும் நிகழ்வு உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனில் வெள்ளியன்று நடந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே, இந்திய ராணுவ தலைமை தளபதி பிக்ரம் சிங், உத்தரகாண்ட் முதல்வர் விஜய் பகுகுணா மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள், இந்தோ திபெத் போலீஸ் படை, தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் என பலரும் இறந்த வீரர்களின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவன்ஹன்ஸ் நிறுவன ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது கோளாறு ஏற்பட்டு அவசரமாக தரையிறங்கியது. இதனால் ஹெலிகாப்டரின் வால் பகுதி சேதமடைந்த போதும் பைலட், துணை பைலட் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கடந்த 21ஆம் தேதியன்று மீட்பு பணியில் ஈடுபட்டு திரும்பிய தனியார் ஹெலிகாப்டர் நொறுங்கியதில் பைலட் பலத்த காயமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
திமுகவின் முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்வழுதி, பாமகவின் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னுச்சாமி ஆகியோர் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திமுக ஆட்சியில் துணை சபாநாயகர் மற்றும் அமைச்சராக பதவி வகித்தவர் எழும்பூரைச் சேர்ந்த பரிதி இளம்வழுதி. கட்சியின் துணை பொதுச் செயலாளராகவும் இருந்த பரிதி இளம்வழுதி கடந்த சில ஆண்டுகளாக கட்சி நடவடிக்கையில் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கியிருந்தார். கடந்த 2011 திடீரென கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்த பரிதி இளம்வழுதி உட்கட்சி ஜனநாயகம் என்ற பெயரில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு எழுதிய கடிதம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. தொடர்ந்து ஒரு சில பொதுக்கூட்டங்களில் பங்கேற்ற பரிதி கட்சி கூட்டங்களை புறக்கணித்தார். இந்நிலையில் வெள்ளியன்று காலை 8 மணியளவில் போயஸ் தோட்டத்தில் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். கடந்த 1991 மற்றும் 1996 ஆண்டுகளில் அதிமுக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்தபோது திமுக தரப்பில் பரிதி இளம்வழுதி செயல்பட்ட விதம் கட்சித் தலைவர் கருணாநிதியாலேயே வெகுவாக பாராட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்னுச்சாமியும் அதிமுகவில் இணைந்தார். சில காலம் பாமகவில் இருந்து விலகி இருந்த பொன்னுச்சாமியை ராமதாஸ் உள்ளிட்டோர் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் அதிமுகவில் இணைந்துள்ள பொன்னுச்சாமி காவிரியை மீட்டெடுத்த சாதனை உள்ளிட்ட ஜெயலலிதாவின் நிர்வாக திறமையை கண்டு அதிமுகவில் இணைந்ததாக தெரிவித்தார். இவர்களுடனான சந்திப்புக்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று காலை கொடநாடு புறப்பட்டுச் சென்றார். அங்கிருந்தே சில வாரங்கள் ஆட்சி நிர்வாகத்தை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபா தேர்தலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு எம்எல்ஏக்களை ஓட்டு போட வைத்ததே தேமுதிகவின் வெற்றி என்று அக்கட்சித் தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து 6 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்காக நடந்த தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் 22 ஓட்டுகள் பெற்று தோல்வியடைந்தார். அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் 7 பேர் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஓட்டளித்தனர். இது தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெள்ளியன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் முதலில் 5 வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு ஒருவரை விட்டுக் கொடுத்ததன் மூலம் ஆளுங்கட்சியான அதிமுக மறைமுகமாக கனிமொழிக்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் இதன் மூலம் 2 கட்சிகளுக்கும் ரகசிய உடன்பாடு இருப்பதாக சந்தேகம் எழுகிறது என்றும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக மூலம் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 7 பேர் அரசியல் முகவரி கொடுத்து அடையாளம் காண்பித்த கட்சிக்கும் தலைமைக்கும் துரோகம் செய்துவிட்டு மாற்று கட்சிகளுக்கு ஓட்டளித்ததன் மூலம் மன்னிக்க முடியாத துரோகம் செய்துள்ளதாகவும் விஜயகாந்த் சாடியுள்ளார். அவர்களுக்கு தொகுதி மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் விஜயகாந்த் கூறியுள்ளார். தேமுதிகவை பொறுத்தவரை 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனநாயக ரீதியில் எம்எல்ஏக்களை ஓட்டு போட வைத்ததே தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் இயற்கை எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் நோக்கத்தில்தான் விலை உயர்வு முடிவை மத்திய அரசு எடுத்ததாக சிதம்பரம் விளக்கம் அளித்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை எரிவாயு விலையை 2 மடங்காக உயர்த்த மத்திய அமைச்சரவை வியாழனன்று முடிவு செய்தது. காஸ் விலையை உயர்த்தினால் மின்கட்டணம் மற்றும் உரங்களின் விலை உயரும் என்ற எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும் பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் அனைத்துக்கும் இந்த விலை உயர்வு பொருந்தும் என்றாலும் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு கொள்ளை லாபம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் விலை உயர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்த கேள்விக்கு நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பதிலளித்த போது தனிநபரின் நெருக்கடிக்கு பணிந்து காஸ் விலை உயர்த்தப்படவில்லை என்றும் உள்நாட்டில் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் நோக்குடன் விலை உயர்வு முடிவை மத்திய அரசு எடுத்ததாகவும் கூறினார். காஸ் விலை உயர்வுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்த மறுநாளே மும்பை பங்குச்சந்தையில் ஆயில் இந்தியா, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம், ரிலையன்ஸ் போன்ற எண்ணெய் நிறுவனங்களின் பங்குகள் விலை அதிகரித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க சிபிஐக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிக்கும் வகையில் மத்திய அமைச்சரவை குழு தயாரித்துள்ள வரைவு அறிக்கைக்கும் வியாழனன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாகவும் நிதியமைச்சர் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அனுமதியின்றி மணல் அள்ளிய லாரிகளை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசநாதர் கோவில் பின்புறம் அமைந்துள்ள கோம்பைக்காடு பகுதியில் நில சீரமைப்பு என்ற பெயரில் மண் வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக இப்பகுதியில் மண் வெட்டி எடுக்கப்பட்டு வருவதால் பெரியகுளம் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதோடு விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் கோம்பைக்காடு பகுதியில் மண் எடுப்பதை தடுக்க வலியுறுத்தி விவசாயிகள்
விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த விவசாய சங்க பிரதிநிதிகளும் விவசாயிகளும் ஒன்று கூடி மண் சுரண்டலில் ஈடுபடுபவர்களை தடுக்க தீர்மானம் நிறைவேற்றினர். இதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று காலை மணல் அள்ளி கொண்டு வந்த 2 டிப்பர் லாரிகளை விவசாயிகள் சிறைப்பிடித்து வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அனுமதியின்றி மணல் அள்ளிய லாரி மற்றும் அதன் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாயிகளுக்கு வருவாய்த்துறையினர் உறுதியளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவி வரும் மர்ம காய்ச்சல் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, அக்ரஹாரம், தீர்த்தம், புதூர் கிராமங்களில் கடந்த சில நாட்களாக மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மக்கள் கை கால் வலியால் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்டத்தில் பரவி வரும் காய்ச்சல் குறித்து கலெக்டர் ராஜேஷுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்குள்ள மருத்துவ வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரசவ வார்டு என்ற ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று வசதிகள் குறித்து பார்வையிட்டார். மழைக்காலங்களில் கொசுக்களால் ஏற்படும் காய்ச்சல் உட்பட அனைத்து நோய்களுக்கான மருந்துகள் இருப்பு உள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா பகுதியில் நல்ல மழை பெய்யறதுனால அதோட அடிப்படையா காரணத்துல நமக்கு தண்ணியால் பரவக்கூடிய தொற்று நோய்கள், அதே மாதிரி கொசு மற்றும் மற்ற வெக்டர் போன் அதால் பரவக்கூடிய தொற்று நோய்களை தவிர்ப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுக்க சொல்லியிருக்கோம். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த ஸ்பெசிபிக்கா இந்த கொசுவை பொறுத்தவரை கொசு ஒழிப்பதற்கான கூட்டு முயற்சி அதையும் அவங்க இன்டென்சிவா எடுக்க சொல்லியிருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திரம், கர்நாடகம் ஆகிய 2 மாநில எல்லையில் அமைந்துள்ளதால் இங்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். லிப்ட் கொடுப்பதாக கூறி இளம்பெண்ணை 3 கார்களில் அடுத்தடுத்து 5 பேர் கற்பழித்த சம்பவம் ஹரியானா மாநிலத்தில் நடந்துள்ளது. ஹரியானா மாநிலம் படேகாபாத்தைச் சேர்ந்த 22 வயது நிரம்பிய இளம்பெண் சம்பவத்தன்று தனது மாமியார் வீட்டிலிருந்து தாய் வீட்டுக்கு புறப்பட்டார். அதே கிராமத்தைச் சேர்ந்த நன்கு அறிமுகமான ஒரு வாலிபர் லிப்ட் கொடுப்பதாக கூறி தனது காரில் ஏற்றிக் கொண்டார். வழியில் நண்பர் ஒருவரை அந்த வாலிபர் ஏற்றிக்கொள்ள இருவரும் ஓடும் காரிலேயே அந்த பெண்ணை மாறி மாறி பலாத்காரம் செய்தனர். ஒரு பேருந்து நிறுத்தத்தில் இறக்கி விட்டுவிட்டு இருவரும் காரில் தப்பினர். அங்கு நின்றிருந்த அந்த இளம்பெண்ணை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் நைசாக பேசி காரில் ஏற்றிக் கொண்டார். போகும் வழியில் அவரும் தனது நண்பரை ஏற்றிக்கொள்ள 2வது காரில் 2 பேரால் 2வது முறையாக இளம்பெண் கற்பழிக்கப்பட்டார். அதன் பிறகும் சொந்த ஊர் செல்வதில் உறுதியாக இருந்த அந்த இளம்பெண் தனக்கு நேர்ந்த கொடுமையை எண்ணி பேருந்து நிலையத்திலேயே அழுதார். அப்போது அவருக்கு ஆறுதல் கூறிய இன்னொரு வாலிபர் தான் அழைத்துச் செல்வதாக கூறி தன் காரில் ஏற்றிச் சென்றார். சிறிது நேரத்தில் அவரது சுயரூபமும் வெட்ட வெளிச்சமானது. அந்த பெண்ணின் கற்பு மீண்டும் சூறையாடப்பட்டது. क्या हुआ? मैं बोल रही मेरा फोन गुम हो गया. वो बोला आपको कहाँ जाना है? मैं बोल रही मुझे तो कैथल जाना है. उनका हम आपको छोड़ देंगे. फिर मैं उनके साथ बैठ गई. उन्होंने कोई सवाल नहीं ली. अचानक उन्होंने सारे से दरवाजे खिड़की बंद करने के कारण जो कि मैं ना चला सकी और उन्होंने गड्डी मैजिक का लॉक लगा दिया. और फिर उन्होंने मेरे को कैथल के लेके आकर जींद वाले मोड़ पे उचाना के साइड डोहना खेड़ा गाँव में ले गए और वहाँ पे खेत के पास गड्डी को रोक के अपनी मेन सड़क पे मेरे साथ 2 जनों ने बलात्कार किया. कुल मेरे साथ 5 लोगों ने कल एक दिन में 5 लोगों ने बलात्कार किया. தனக்கு நேர்ந்த கொடுமையை போலீசிடம் சொல்லி அந்த இளம்பெண் புகார் அளித்தார். அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீஸ் படையினர் கற்பழிப்பு ஆசாமிகள் 5 பேரையும் வலை வீசி தேடி வருகின்றனர். திருச்சி திருவெரும்பூரில் வரதட்சணை வழக்கிலிருந்து பெயர் நீக்குவதற்காக 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் இன்ஸ்பெக்டரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருச்சி திருவானைக்காவல் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். இவருடைய மருமகள் ராஜேஸ்வரி வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதாக கூறி செல்வம் மற்றும் அவரது மகன் வெங்கடாச்சலம் மீது திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரின் மீது விசாரணை மேற்கொண்டு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகாயினி வழக்கில் செல்வத்தின் பெயரை சேர்த்ததோடு அவரது பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் செய்தார். இந்நிலையில் வெளிநாடு செல்ல இருந்த செல்வம் பாஸ்போர்ட்டை திரும்ப கேட்டும் வழக்கிலிருந்து தமது பெயரை நீக்கவும் இன்ஸ்பெக்டர் கார்த்திகாயினியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் கிறிஸ்டோபர் என்பவர் இடைத்தரகராக செயல்பட்டார். இதனிடையே வழக்கிலிருந்து பெயர் நீக்கம் செய்வதற்கு இன்ஸ்பெக்டர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். இதுகுறித்து செல்வம் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் இடைத்தரகர் கிறிஸ்டோபர் மூலம் செல்வம் பணத்தை கொடுத்தார். அப்போது அங்கு
மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுற்றி வளைத்து பெண் இன்ஸ்பெக்டர் கார்த்திகாயினி மற்றும் கிறிஸ்டோபரை கைது செய்தனர். கார்த்திகாயினி வீட்டில் சோதனை நடத்தி அங்கிருந்த முக்கிய ஆவணங்களையும் போலீசார் கைப்பற்றினர். 9 வயது சிறுமிக்கு முதுகுத்தண்டு வடத்தில் அறுவை சிகிச்சை செய்து சென்னை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை செய்துள்ளனர். சென்னை போரூரைச் சேர்ந்த அபிதா என்ற 9 வயது சிறுமி முதுகு வலியால் தொடர்ந்து அழுதபடி இருந்தார். சிறுமியின் பெற்றோர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்தனர். சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் முதுகுத்தண்டு பக்கவாட்டில் வளைந்திருப்பதை கண்டறிந்தனர். இதனால் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தனர். ஆனால் இதுபோன்ற அறுவை சிகிச்சை குழந்தைகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். குழந்தைகளின் வளர்ச்சி, நெஞ்சகம் மற்றும் நுரையீரல் வளர்ச்சி போன்றவையும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இதனால் நவீன வளர்க்கழி அறுவை சிகிச்சை முறை மூலம் இதை சரி செய்துள்ளதாக சென்னை அரசு பொது மருத்துவமனை டீன் கனகசபை தெரிவித்தார். முதல் அறுவை சிகிச்சை மூலம் சிறுமிக்கு 50% நோய் குணப்படுத்தப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு பிறகு சிறுமியின் உயர வளர்ச்சியோடு ஒத்துப்போகும்படி முதுகுத்தண்டில் பொருத்தப்பட்ட கழிகள் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளப்படுத்தப்படும். இதற்கான நவீன உபகரணங்கள் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பெறப்பட்டுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.